காமராஜ், பெருந்தலைவர் காமராஜ் காமராஜ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேர் அவருக்கு இருக்குன்றாங்களே. இது நீங்கள் இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மௌன கீதங்களோ அது முந்தான முடிச்சோ சின்ன வீடு எடுத்துக்கலாம், எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு லேசாக ஒரு கிளுகிழுப்பாக தெரியுமே ஒழிய ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் ஒரு பெண்களை மதிக்க தெரியுமா ஒருத்தன். அதே மாதிரி ஒரு காலத்தில் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த நம்ம பாக்கியராஜ் சார் வந்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த அளவுக்கு ஒரு வெற்றி படங்கள் வந்து கொடுக்கலன்றதான ஒரு பெரிய விமர்சனமாக இருக்குது. அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் திரைக்கதையில் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவருடைய கவனம் இப்படி போயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் உண்மையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சில நேரங்கள்லங்க ஒரு சிகரம் உண்டு இல்லைங்க, அதுக்கு மேலே எங்கே போவீங்க? அதுக்கப்புறம் கொஞ்சம் சரிவு வரத்தான் செய்யும். பெண்களுக்கு மட்டும் காட்சி வச்சேன், நாட் அலவுட் ஆண்கள், மௌன கீதங்கள், துரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, இந்த படத்துக்கெல்லாம் வந்து ஒன்லி பெண்களுக்கு இதுவரைக்கும் உலக வரலாற்றை வந்து தியேட்டரில் வந்து இன்றைக்கி பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லி ஷோ போட்டது இவர் படங்கள் மட்டும்தான். அந்தளவுக்கு மாஸ் அது. என்னிடம் நீங்கள் பயின்றதை விட உங்களிடம் நான் பயில வேண்டியது எவ்வளவு உள்ளது என்பதை புரிந்து அதீத மரியாதையுடன் உங்களை பார்க்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கம்மா, எங்கேயாவது மாதிரி பார்த்துருக்கீங்களா? பேசிகிட்டு இருக்கும்போது ரைட்டர்ஸ் யூனியன் எலெக்ஷன் சம்மந்தமாக நிறைய ஃபோன் கால்ஸு, நிறைய டென்ஷன் தாங்க முடியல வரால. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க கலைமாமணி மணவை பொன் மாணிக்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாக்கியராஜ் சார் படத்துல வந்து பெண்களை மேக்சிமம் சித்தரிக்கிற மாதிரி தான் அவரோட படங்கள்லாம் இருக்கும்ட்டு பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கும். பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு, பெண்களுடைய பிரச்சனையை வந்து வெளில பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அவர் சொல்லக்கூடிய விதம் வந்து வேற. அதாவது பாக்கியராஜ்ன்றதை விட காமராஜ், பெருந்தலைவர் காமராஜ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேர் அவருக்கு இருக்குன்றாங்களே. இது நீங்க இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அவர் கூடவே இருந்திருக்கீங்க இல்லையா? என்ன தெரியுங்களா, இப்ப நிறைய நீங்க ஒரு மௌன கீதங்களோ அது முந்தான முடிச்சோ சின்ன வீடு எடுத்துக்கலாம், எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு லேசாக ஒரு கிளுகிழுப்பாக தெரியுமே ஒழிய ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் ஒரு பெண்களை மதிக்க தெரியுமா ஒருத்தன். இவனுக்கு என்ன எவனா மதிக்க முடியாது. பெண் வர்க்கத்தையும் மதிப்படி பண்புள்ளவன் தான் சொல்லுவாங்க. அது அந்திய நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த படத்தாலும் சரி, நீங்கள் எந்த படம் நீங்கள் பாருங்கள், இமோஷனல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு வந்து பெண் தான் தெய்வம் அப்படிங்கிற காமிச்சிருப்பார். இதுக்கு ஒரு காரணம் வந்து அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காரணம். அவர் வந்து அதாவது வெறும் பெண்களை முடியும் தலைவர் மதிக்க மாட்டாருங்க. விதவை தாயை வணங்கி வணங்கி வெற்றி கண்டவன் எம்ஜி ராமச்சந்திரன். உலக வரலாற்றிலே வந்து அந்த காலத்தில் அவர் காலங்களில் பார்த்தீங்கன்னா பெத்த தாயாக இருந்தால் கூட விதையாக இருந்தால் அம்மா இப்போ உள்ளே இருமான்னு சொன்ன மகனை நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அன்னைக்கு ஒரு சூழ்நிலைக்கு எல்லா திரைப்படத்திலும் மேக்ஸிமம் அவருக்கு வந்து அம்மா தான் இருப்பாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க. ஆக விதவை தாயை வணங்கிட்டு பட வெற்றி கண்டுவான்னு ஒரு ப்ரூஃப் கண்டி காமிச்சாருங்க. அவர் வந்து திரைப்படம் என்பது ஒரு கதை வசனம் இதெல்லாம் நிறைய விதவிதமாக எடுக்கிறதுல வேறு. அவர் எடுத்து ஒரே படம் இருந்தாங்க. ஜெராக்ஸ் என்ன பண்ண கேட்டேன், என்னென்னா எல்லா படத்துலையுமே தாயை நேசி, தமிழை நேசி, தர்மம் செய்யி, வீரமாயிரு, அழகாயிரு, இதுக்கு ஒரு கதைகள் ஒரு லைன் இருக்குமே ஒழிய மாறி மாறி. இதை தவிர எல்லா படங்களும் இந்த பண்புகள் தான் இருக்குங்க. இன்னொன்றுங்க, நிறைய பேர் சொன்னீங்கன்னா அவர் எழுதினார், இவர் பாடினார், இவர் வந்து வெற்றி பெற்றார், அது கிடையாதுங்க. கவிஞர்கள் வந்து ஏதாவது அசரீரி சொல்லுவாங்க இல்லையா, இயேசு பிறப்பதற்குன்னு ஒரு அசரீரி வந்தது. இந்த மாதிரி மாற்று பிறக்க போகிறாரு, ரட்சிக்க போகிறாரு ஏழைகளை அப்படின்னு சொல்கிறது. நபிகள் நாயகம் சொல்லுங்கன்னா ஒரு அசரீரி வருது. அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா. இப்போ இவனுக்கு என்ன அசரீரி இந்த தெய்வத்துக்கு? கவிஞர்கள் எழுத்தாளர் கண்டுபிடிக்கிறான், இவன் ஆள பிறந்தவன், தேசத்தை ரட்சிக்க வந்தவன் அப்படின்னு இவன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கும் போது அவன் பாடுபொருள். இப்போ இந்த 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 தோட்டம் தான் என்னை எழுத வைக்கிறது ஒழிய நான் கற்பனையாக அங்கே வேலை கிடையாது. நான் ஆணை விட்டால் அது நடந்து விட்டால் கவிஞருக்கு என்ன சொந்தம் இருக்குது? மூன்றெழுத்தின் மூச்சு இருக்குது, கவிஞர் என்ன கற்பனை வேண்டி கிடக்குது? இன்னும் சொல்லப்போனாங்க, நாடோடி மன்ன படத்தில் வந்துங்க, அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வா சாவான்னு படம் எடுக்கிறாரு. ஏன்னா நாடகக்கலையிலேருந்து முறையாக வந்து கற்றுக்கிட்டு வந்து கூட பெரிய ஜெயிக்க முடியல. ஒவ்வொரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியே ஒவ்வொருவராக வந்துட்டு நடிச்சிருக்காரு. சின்ன சின்ன கதாபாத்திரம். இப்போ துணிஞ்சிருக்கிறார். கதை, வசனம், டைரக்ஷன், டபுள் ஆக்ஷன். இதுக்கு இணையாக இன்னும் சொல்ல போனாங்க தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு படத்தை யாரும் இன்னும் எடுக்க முடியல. ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, எடுக்க முடியல. எடுக்கிறாரு. அந்த படத்தில் வந்து பார்த்து செதுக்கி படம் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த சீனியை திரும்ப எடுக்கிறாரு. செலவு பற்றி குழப்பில் கடமையில் கடன் வாங்குறாரு. பானுமதி அம்மா வந்து ரொம்ப அன்றைக்கி பீக்கில் இருக்கிறாங்க.
ஒரு நாள் பொறுத்து போய் இந்த அம்மா உட்கார வச்சுட்டு அவர் வேறு சீன் எடுத்துகிட்டு இருப்பார். எடுத்த சீனை திரும்ப எடுத்துகிட்டு இருப்பார். இந்த அம்மா ஒரு நாள் பார்த்தாங்க, மிஸ்டர் ராமச்சந்திரன், உங்களை டைரெக்ஷன் தெரிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா வேறு ஆளுக்கு வச்சு பண்ணுங்கள், நான் வரேன்ட்டு இருந்துச்சு கிளம்பிடுவாங்க. தலைவர் வந்து சரின்ட்டு பின்னாடி போய் சாரிங்க, நாளையிலேருந்து உங்கள் சீன் அது சொல்லவே இல்லை. சரி போட்டு கதையை மாற்றி எடுத்துறாருங்க. படம் மாபெரும் வெற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவர் சிஎம் ஆகிறாரு. இப்போ இசைக்கல்லூரிக்கு வந்து யார் முதல்வர் அப்படிங்கிற லிஸ்ட்டு தராங்க. அந்த துறையிலேருந்து ஒரு 25 பேர் பார்க்குறாங்க, லிஸ்ட் இருக்குது. அந்த 25 பேர் அடிச்சுட்டு பானுமதியின் பேர் தலைவர் எழுதுவாருங்க. ஒருவேளை பானுமதி அம்மா பேரை யாரும் எழுதியிருந்தால் கூட எதுக்கு அந்த பேர் எழுதுறீங்க? சராசரி மனுஷனை என்ன சொல்லுவான்? அன்றைக்கெல்லாம் என் படத்தில் பாதிலே போனவங்க அந்த அம்மா, எப்படி அந்த அம்மா போய் சேர்க்குறீங்க, உங்களுக்கு தெரியாத அப்படி சொல்லுவானுங்க. ஆனால் இல்லாத பேரை சேர்க்குறாருங்க எம்ஜிஆர். இப்போ அந்த படத்தை ஒரு சீன் வருங்க, நீ சொன்ன இவர் வந்து சொல்லி எழுதலை, பாடுபொருள் வந்து என்னவோ அதுதான் அது. படத்தை வந்து வீராங்கன் வந்து ஒரு புரட்சிக்காரன், மாத்தாளன் மன்னனை வந்து கடத்திடுவாங்க. இப்போ வந்து திடீர்னு இவர் அந்த புரட்சிக்காரனை வந்து வீராங்கனை வந்து மன்னனாக்கிடுவாங்க. இப்போ ஆட்சி பரிமாணம் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணும்பொழுது எல்லாம் சட்டத்திட்டம் வகுக்கிறாரு. அமைச்சர் சொல்லுவார், அந்த படத்தில் மகாராணி காத்திருக்கேன், அங்கே போங்க அப்படிம்பாங்க. யோ ஆட்சி பண்ண சொன்னால் அது ரைட்டியா, நான் எப்படி அங்கே போக முடியும், வேறு வழி இல்லை மன்னா, நாடு நலம் பெற வேண்டுமானால் நீங்கள் போங்க அப்படிமானுங்க. போவார். அங்கே வந்து எம்என் ராஜன் அம்மா தலைவரை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு கணவன் வராரு நினச்சிக்கிட்டு காதல் வசனம் பயங்கரமாக பேசுவாங்க. அப்படி ஒரு வசனம் கணவன் சொல்லியிருப்பாங்க. மாலை நேரம் வந்து விட்டால் மனோகுரி எங்கேயே மனோகுரி தெரியும் அப்படின்லாம் பேசுகிறோன்னா இடையில் தலைவர் சொல்லுவார், மனோகுரி நான் கணவன் இல்லை அப்படிம்பாரு. அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுரு, யாரோ ஒருத்தனை புருஷனாக கொண்டாடிட்டோமே அப்படின்ட்டு. அப்போ கடைசியாக சொல்லுவார், அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கு போவாங்க. புருஷன் நினச்சி வாழ்ந்தா ஒன்று தான், அந்த மாதிரி பேசினா ஒன்று தாங்கிற மாதிரி தமிழ் பண்பாட்டுப்படி யாரோ ஒருத்தனை வந்து கணவனாக நினச்சி நேரம் பேசிட்டேன், இனிமேல் எனக்கு உயிர் வாழ தகுதி இல்லைங்கிற மாதிரி தற்கொலை பண்ண போவாங்க. அப்போ தலைவர் சொல்லுவார், மனோகரி இன்னுமா என்ன நம்பவில்லை தங்கையே அப்படிம்பார். அதுக்கு அந்த அம்மா சொன்னோம், நான் என்ன இனி நாடே உடைய நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த வசனம் எப்படி வந்துச்சுமா? திட்டமிட்டு இருந்தாங்களா யாராவது? அது தானாக ஒரு தசரீரியாவது, இனி நான் என்ன இனி நாடே நம்பித்தான் ஆக வேண்டும் உன்னை அப்படிங்கிறது அந்த அம்மா. சார் இப்போ மட்டும் எம்ஜிஆர் ஐயா இருந்தாருன்னா இப்போ நடந்துட்டு இருக்க அரசியலையும் சினிமாவை பற்றி என்ன நினைச்சிருப்பார் உங்க பார்வையில்? இப்போ இருக்க அரசியல் கரெக்டாக இருக்கா, சினிமா இப்போ கரெக்டாக இருக்கா, நம்ம அந்த காலத்தில் பார்த்த சினிமா மாதிரி இப்போ இல்லைன்ற மாதிரி வரா, இல்லை அதை விட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பாரா? நாம் ஆட்சி பண்ணும்போது தமிழ்நாடு இப்படி இருந்தது ஆனால் அதை விட பெஸ்ட்டாக இப்போ இருக்குது அப்படின்னு நினைப்பாருங்களா? இல்லை, என்னை பொறுத்தவங்க தலைவர் படம் இருக்கும்பொழுதே நிறைய படங்கள் மாறுபட்ட படங்கள் வந்துச்சு. ஆனால் அந்த ட்ராக் போக மாட்டார், அதை குறையும் சொல்ல மாட்டார். எனக்கு தான் பாணி. இப்போ எல்லாரும் மாறி மாறி எடுத்தாங்க. குடிச்சிட்டு ஒரு பொண்ணை கற்பழிக்கிறது, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அதெல்லாம் அந்த ட்ராக்கை பிடிக்க மாட்டார் எங்கேயுமே. ரெண்டாவது, தவறு செஞ்சவங்க தண்டிப்பார வழியை கொலை பண்ண மாட்டார். எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ஒரு மனசு மாற வைப்பார். இந்த பாலிசியை வந்து தொடர்ந்து பயணித்தார் இந்த படம். ஆனால் எல்லாரும் அதை பயணிக்கவே இல்லை. அதை பற்றி அவர் முன் குறையும் சொல்ல யாரையும். அது மாதிரி இந்த சினிமாவையும் பற்றி சரி இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவார் வழியை, அதை வந்து குறையா அவர் சொல்ல முடியும். ஏன்னா குறையா யாரும் சொன்னது இல்லையா இது வரைக்கும். அதே மாதிரி ஒரு காலத்துல நிறைய வெற்றி படங்களை கொடுத்த நம்ம பாக்கியராஜ் சார் வந்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த அளவுக்கு ஒரு வெற்றி படங்கள் வந்து கொடுக்கலன்றதான ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு. அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் திரைக்கதையில வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு, அவருடைய கவனம் இப்படி போயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இதுவும் உண்மையா? அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சில நேரங்கள்லங்க ஒரு சிகரம் உண்டு இல்லைங்க, அதுக்கு மேலே எங்கே போவீங்க? அதுக்கப்புறம் கொஞ்சம் சரிவு வரத்தான் செய்யும். அது சரியில்லை, அவர் தொழில் வந்து மாற்றி பண்ண இது பண்ணாதுங்கிறது அதெல்லாம் கிடையாதுங்க. அது இயற்கையோட சூழல் தான் காரணம் சொல்ல முடியும் என்ன பொறுத்தவரை. அதுக்கப்புறம் ரொம்ப படங்கள்லாம் அவர் டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கல இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க இல்லையா சார்? அதுக்கப்புறம் நடிக்க நிறைய வாய்ப்பு வந்ததுங்க. நடிக்கிறதுக்கு நிறைய கடைசி வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தாருங்க. கடைசி வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தார். அவருக்கு எவ்வளோ உடம்பு ப்ராப்ளம் இருக்கும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே அப்படியே ஹாஸ்டலுமே படுக்க மாட்டாருங்க இன்றைக்குமே. சும்மா சின்ன சின்ன மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்து ஆரோக்கியமாக தான் கடைசி வரைக்கும் அவருக்கு தொய்வில்லாமல் தான் ஓடிட்டு இருந்தார். இன்னொன்று சொல்ல போனாங்க, இப்போ எங்கள் ஊரில் கிராமத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, ட்ரெயின்லேயே பஸ்ஸில் வருவாங்க, தூக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் காலையில் சாப்பிட எழுப்பிட்டோம்னா எழுப்பாதீங்க, அப்படியே ஒரே அலுப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் இந்த தெய்வம் ஃப்ளைட்டில் வந்து இறங்க குளிக்க ஷூட்டிங் போவோம், டப்பிங்கு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷன், அதுக்கப்புறம் மியூசிக்கு, ஒரு 4 படங்க
ஒரு வேளை பார்த்துட்டு இவ்வளோ தான் போதுன்னு உட்காந்து நான் பார்த்தது கிடையாது. ஒரு 7 வேளை பார்ப்பாரு ஒரு நாளைக்கு. பாக்கிய வேலை இருக்கும்போது அதை விட பயங்கரமாக இருக்கும். பாக்கியால் எடிட்டர் அத்தனையுமே பார்க்கணுமே. சார் இப்போ திரைத்துறையில வந்துட்டு கொடி கட்டி பறந்திருந்தாரு நம்ம பாக்கியராஜ். ஆனா அவரால் அரசியல்லையே அந்த அளவுக்கு தன்னோட டெடிகேஷன் எதுவுமே பண்ண முடியல, சைன் ஆகலன்றத ஒரு கேள்வியா இருக்கு எல்லாருக்குமே. அவருக்கு அரசியல் ஆர்வம் கிடையாதுங்க. ஆனா எம்ஜிஆர் ஐயா மறைவுக்கு அப்புறம் இவர் வந்து வாரிசுன்ற பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இல்லைங்களா? இல்லைங்க, அது என்ன தெரியுமா காரணம்னா, என்னன்னா மண்ட முரசு தலைவருடைய பத்திரிக்கை அது வெளியீட்டு விழா நடக்குது கலைவாரங்கத்தில். அப்போ தலைவருடைய படத்தையெல்லாம் எங்கள் சாருடைய படத்தெல்லாம் பார்த்து இவனுக்கு பெண்கள் கூட்டம் வந்து இவருக்கு மாதிரி இவர் வர்றது தலைவர் பார்த்தாரு. என்னடா நமக்கு தான் வந்துச்சு, இவனுக்கு இப்படி வருது, அப்படி ஒரு ஆச்சரியம். அதனால் வந்து இன்னும் சொல்ல போனாங்க, எங்கள் சார் இப்போ தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் காட்சி வச்சேன். நாட் அலவுடு ஆண்கள், மௌன கீதங்கள், துரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, இந்த படத்துக்கெல்லாம் வந்து ஒன்லி பெண்களுக்கு இதுவரைக்கும் உலக வரலாற்றில் வந்து தியேட்டரில் வந்து இன்றைக்கி பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லி ஷோ போட்டது இவர் படங்கள் மட்டும்தான். அந்தளவுக்கு மாஸ் அது. சார் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது தூரல் நின்று போச்சு படத்தில் வந்துட்டு அவர் மஃப்ளர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு அந்த படத்துலன்னு. அதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே அந்த மஃப்ளர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி உண்மையா? அந்த அளவுக்கு அது உண்மைதாங்க. என்னன்னா அவருடைய தலைவர், என்னுடைய தலைவர் மக்கள் திரு எம்ஜிஆர் வந்து அப்போ வந்து ஒரு சின்ன துண்டு போட்டுருவார் கழுத்தில், அந்த கட்சி துண்டு போட்டிருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாரும் போட்டு அலைவாங்க ஊருக்குள்ள. இப்போ இவர் இவருக்கு என்னன்னா அந்த டைமில் மப்ளர் வந்து கிராமங்களில் ஃபேமஸ்ஸு, அதை போட்டு அந்த வருவார் அந்த படத்தில். அந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் மப்ளர் போட்டு அலைஞ்சானுங்க. இப்போ நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாருக்கு ஒரு நல்ல நிகழ்வு இருந்துச்சு. மப்ளர் வாங்கிட்டு போனேன் மப்ளர். அப்போ என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட, சார் பழைய கலாச்சாரம் திரும்ப வேணும் சார், நீங்கள் உங்கள் படம் பார்த்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி மப்ளர் போட்டு அலைஞ்சாங்க, அதனால் நான் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆரம்பம் இதுதான், அதுக்கப்புறம் இதே மாதிரி மப்ளர் வாங்கி தர போகிறேன். ஒருவேளை சால்வ் வாங்கினா கூட யாருக்காவது அதை மப்ளர் சீக்கிரம் அடிச்சுக்குவேன், போற்ற மாட்டேன் யாருமே, இதை வாங்கிங்க, இப்படி தான் அவருக்கு அன்றைக்கி போட்டேன். ஓகே, அப்படியே கரெக்டாக அந்த ஈவினிங் வரைக்கும் அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அந்த மப்ளர் வந்து கலாச்சாரம், அதான் அவர் துண்டு கலாச்சாரம், மப்ளர் கலாச்சாரம் திரும்ப வந்து இது வரணும் சார். அது அந்த கிராமங்களில் வந்து மப்ளருக்கு தனி அழகு இருக்குது. உங்கள் படத்தில் பார்த்துட்டு எல்லாருமே போட்டு அலைஞ்சாங்க. அதனால் அந்த ஞாபகமாக இனிமேல் நான் யாருக்குமே வந்து மப்ளர் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக அவருக்கு போட்டேன். அதுக்கப்புறம் சைதை துரசாய் மன்னன் மேயருக்கு கொண்டு போட்டேன் மப்ளர். அவர் கண்டினியூவாக இந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. சார் பாக்கியராஜ் ஐயா வந்துட்டு சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு, அதை நம்ம எல்லாருமே பார்த்தது தான். அப்படி அவரோட குடும்பம் எப்படி சார்? குடும்பத்தில் அவருடைய கடமை என்னவா இருந்தது? தன்னுடைய பணியை வந்துட்டு தன்னுடைய குடும்பத்துக்கும் செலவழிச்சாரா அப்படிங்கிற மாதிரி தான் சில கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பாருங்க. குடும்பத்துக்கு மேலேங்க. அப்போல்லாம் நாம் பாக்கியம் சேர்ந்த நேரில் சோனுக்கு பிறந்த நாள், அம்மனுக்கு பிறந்த நாள், அம்மாவுக்கு பிறந்த நாள், எங்கள் டயட்டுக்கு பிறந்த நாள், வெட்டிங் டே 5 வரும். 5க்குமே தாஜ் ஹோட்டலில் தான் பார்ட்டி வைப்பார் எல்லாருக்குமே, டின்னர். ஃப்ரெண்ட்ஸு, பத்திரிக்காரங்க, இது வரைக்கும் எனக்கு தெரியும் சினிமாவுக்காரவங்க இந்தளவுக்கு கிராண்டாக 5 வரைக்கும் நம்ம ப்ரெஸ்காரன் இன்றைக்கு வரைக்கும் கேளுங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் முன்னே போச்சு. 2வது நிறைய நேரங்கள் செலவழிப்பாருங்க. அப்படி என்ன தான் உழைச்சா நீங்கள் அந்த நேரத்துக்கு தன்னை வந்து கரெக்டாக இது பண்ணிப்பார். இன்னொன்றுங்க, நேரம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாதுங்க, ஒதுக்க தெரியல உங்களுக்கு. அதான் என்ன பொறுத்து சொல்லுவேன். எல்லாருக்கும் ஒரே முதலமைச்சருக்கு அதே நேரம் தான், பிரைம் மினிஸ்டருக்கு அதே நேரம் தான், ஐஏஎஸ்க்கு அதே நேரம் தான். ஷெட்யூல் பண்ணிக்கிறாங்களே, படிக்க ஒரு நேரம், பாக்கி ஒரு நேரம், அம்மா கூட ஒரு நேரம், 5 நிமிஷம், இப்படியெல்லாம் மனைவிக்கு ஒரு நேரங்கிறது. அந்த ஷெட்யூல் போட தெரிஞ்சவங்க தான் வெற்றியாளராக இருக்கான் உலகத்தில். நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரை அது சரியில்லாத ஒன்று தானுங்க. எங்கள் எல்லாரும் வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக ஒதுக்குவாருங்க. குழந்தைங்க மேலே, அம்மா மேலே எல்லாம் அளப்பரிய அன்பு. 2வது அந்த அம்மா வந்து எங்கள் சாருக்கு எப்போ உணவு கொடுக்கணும், என்ன மாத்திரை சாப்பிட்ணும், அதை சாப்பிட்ணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா வெளியூர் போனால் கூட ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டிங்களான்னு கேட்பாங்க. இது மாதிரி நிறையா தான் பண்ணாங்க. என்ன இப்படி தான் பார்த்து தான் பண்ணாங்க. ஏன்னா திரைத்துறையில் வந்துட்டு பல இயக்குநர்கள், நடிகளை வந்து இவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. எக்ஸாம்பிள் நிறைய பேர் நம்ம இயக்குனர்னா நம்ம எடுத்தனே டக்குன்னு பாண்டியராஜன் சாரை சொல்லலாம், பார்த்திபன் சாரையும், அப்புறம் லிவிங்ஸ், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தன்னுடைய மகன் சாந்தனுவை வந்துட்டு அந்த அளவுக்கு பிரபலப்படுத்தலை அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கே. அப்படி சொல்லாதீங்க. அவர் வந்து தன் மகனை வந்து பெரிய ஸ்டார் ஆக்கணும் தான். அந்த முதல் படத்தில் சொன்னீங்கன்னா தென்னாட்டு ஷாருக்கான் அப்படிம்பாங்க. அந்த டான்ஸு, அந்த மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் பார்த்துங்க டான்ஸர் படம் நடிச்சிட்ருக்காரு, சக்கரக்கட்டி நடிச்சிட்ருக்காரு. அப்போ சசிகுமார் அண்ணன் வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்னார், சுபநீபுரம் கதை சொன்னார், வீட்டில் வந்து கதை சொன்னார். எனக்கு பிடிச்சி போச்சு.
சார்கிட்ட கூட்டி போனேன். சார் இந்த மாதிரி கதை ஒன்று கேட்டேன், நல்லா இருக்குது, தம்பிக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். கதை கேட்டாங்க. கதை கேட்டால் எங்கள் சாரும் கேட்டாங்க, சோனும் கேட்டாங்க. பிடிச்சி போச்சு. என்ன டேர்ம்ஸ் போட்டாங்கன்னா, தானு சார் படம் பண்ணிகிட்டு இருக்கிறத சக்கரை கட்டி அது முடிஞ்சோன்னு நீங்கள் பண்ணுங்கள் சசி அப்படிங்க சார் சொன்னாங்க. சரின்னு அட்வான்ஸ் ஒரு 5 லட்சம் வாங்கி கொடுத்தேன். முடிஞ்சிருச்சுங்க. ஒரு வாரம் கழித்து ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் சாரு தன் பிள்ளை மேலே அக்கறை இல்லைன்னு சொன்னீங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்களே, தன் மகனை சரியாக கவனிக்கல, அதெல்லாம் கிடையாது. இது கிடையாது. என்ன பண்ணுறாரு, மனைவி சசிகிட்ட பேசுங்க, நான் இடையில ஒரு படம் பண்ணிக்கிறேன் தம்பிக்கு சோனு வச்சு, சித்து +2 பண்ணிக்கிறேன்னாரு. இப்போ நான் சொன்னேன், எதுக்கு சார் நீங்கள் உள்ளே வரீங்க தேவையில்லாமல், வெளிப்படம் தம்பி 4 படம் பண்ணட்டும், நல்லா நம்ம தனியாக அப்புறம் பண்ணிக்கலாம் சார், எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே வரீங்க. இப்போ அந்த படம் எப்போ முடிஞ்சு, தானு சார் படம் முடியலை, ஏஆர் மனுஷன் மியூசிக்கே படம் இருக்காங்க, அது முடித்து நீங்கள் முடிச்சு அது வரைக்கும் எப்படி சார் வெயிட் பண்ணுவாங்க, வேணாம் சார் அப்படி இல்லை மனைவி, இந்த கதைக்கு வந்தால் முகம் சரி, +2 வயசில் அந்த கேரக்டர், அதனால் எனக்கு முகம் இப்போ சரியாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ நான் சசியன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் சொல்லிட்டாங்கன்னு. அப்புறம் அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னாரு. அப்புறம் அந்த படத்தை ஜெய்யை வச்சு அந்த படம் பண்ணுவாருங்க. அது அட்வான்ஸ் திரும்ப வாங்கி கொடுத்துட்டேன். ஏன் சொல்ல வரேன்னா, பெரிய சம்பளம் வாங்கி போகிறாங்க, அந்த படம் வர நடிச்சிட்ருக்காங்க, இவ்வளவும் தெரிஞ்சும் கூட இந்த படம் பண்ண பையன் இன்னும் சூப்பராக வருவானுங்க எண்ணம் தானுங்க. அதை நம்பி தானே அந்த படம் பண்ணாங்க. அதெல்லாம் நேரங்காலம் ஒன்று இருக்குதுங்க வாழ்க்கையில். எவ்வளவோ இது பண்ணுறோம். அன்றைக்கி சார் நான் போயிட்டு வந்துடுறேன் மனைவி, மீசியை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கோவாவுக்கு போயிட்டு வந்தேன், குஷ்பு மேடம் கல்யாணம் போயிட்டு வந்தேன். அப்போ திரும்ப நம்ம பார்க்க முடியலையே, அதுக்கு சொல்ல வரேன். நேரம் காலம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. கரெக்ட் சார். அப்புறங்க என்னுடைய எல்லா புத்தகத்தையும் ரொம்ப கொண்டாடுவார். இன்சென்ட் பண்ணி கரெக்டாக. ஆனால் யாரோ சொன்னாங்க, இந்த புத்தகத்தை எழுதினோன்னா அதுக்கப்புறம் அவர் படிக்கிறாரு. நைட்டு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார், இரவு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி, மனைவி என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க, படிச்சுட்டு மூடி வைக்க முடியலைங்க, எத்தனை முறை படித்த ஒரு எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு பக்கத்தை மடித்து வச்சேன், அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, பிடிச்ச புத்தகத்தை மடித்து வைப்பார். ஒரு பக்கத்தை மடித்து வச்சேன் மனைவி, படம் புத்தகம்லாம் மடித்து வச்சிட்டேன் அப்படின்னாரு. சரி, அந்த புத்தகம் தான் இந்த புத்தகங்க, அது எழுதி பாருங்க. மறுநாள் காலையில் என்னை வர சொன்னார். வர சொல்லிவிட்டு அவர் லெட்டர் பேரில் ஒரு 4 லைன் எழுதி கொடுத்துருந்தார். அது என்ன எழுதியிருக்காருன்னா, அன்பு மனைவிக்கு வணக்கம், எப்போதோ பாக்கியாவில் யாரோ சொன்னாங்க என்ற தலைப்பில் நீங்கள் சின்னதாய் வாழ்வில் சிந்தனைகள் எழுதி அதை பாராட்டியதே ஞாபகம். ஆனால் அதையே இப்போது முழு புத்தகமாக படித்தபோது என்னிடம் நீங்கள் பயின்றதை விட உங்களிடம் நான் பயில வேண்டியது எவ்வளவு உள்ளது என்பதை புரிந்து அதீத மரியாதையுடன் உங்களை பார்க்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கம்மா, எங்கேயாவது மாதிரி பார்த்துருக்கீங்களா? லெஜெண்டவன், எவ்வளோ பெரிய மேதை அவர் திரைப்படங்களில் அத்தனை மேதைத்தனம் அதில் இருக்கும். உள்ள இதிகாசங்களெல்லாம் அதில் நிறைய உள்ள வந்திருக்கு. நிறைய நீங்கள் வசனம்லாம் பார்த்தீங்கன்னா இதிகாசங்களை அதை மொழிபெயர்த்துலாம் உள்ளே வந்துருப்பாருங்க. அவர் படிக்காத நூல்கள் கிடையாது, பார்க்காத நாடுகள் கிடையாது. அவ்வளோ பெரிய லெஜெண்டு, பல்கலை வித்தகர். அவர் சொல்கிறாரு, என்கிட்ட கற்றுக்கடா, உன்கிட்ட கற்று நிறையா அப்படிங்களா நிறைய இருக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய மனசில் சார். இதெல்லாம் எனக்கு அப்படியே அழுக தான் சொல்லி அந்த நேரத்தில் அதை படிச்சுட்டு அப்படியே பார்க்குறேன், என்ன சார் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறேன். அப்பாயா அப்புறம் கீழே அடித்து பாருங்க. சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்க தவறிவிட்டது. சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி தர தவறிவிட்டது. இல்லையே நீங்களும் சினிமாவில் உயரப் பறக்கும் ஒரு கொடியை ஏற்றியிருப்பீர்கள். இன்னும் கூட காலம் ஒரு நல்ல வாய்ப்புகளை நம்பி நெஞ்சர வாழ்த்துங்கள் வாய். நிச்சயமாக அந்த பிளஸிங், நிச்சயமாக அந்த நம்பிக்கையில் இன்னும் பயணிக்கிறேங்க. அன்றைக்குமா அவர் இறக்கிறது சொல்ல முடியாது, அந்த வார்த்தையை பயன்படுத்த சங்கடமாக இருக்குது. 3 நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்றாரு. குமுதத்தில் ஒரு தொடர் எழுதியிருந்தார், படித்தா பிடிச்சிடலான்னு ஒரு தொடர். 1 வருஷம் எழுதினார், பாக்கியம் 1 வருஷம் குமுதத்தில் எழுதினார். அதை புத்தகமாக போடலான்னு சொன்னார். என்னன்னா அவங்க போடுறேன்னு சொன்னாங்க மனைவி, நான் தான் வேணாம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் உங்கள் கற்பக முத்தாலயம் என் புத்தகம் வெளியிடுறாரு இல்லையா, அவர்கிட்ட பேசி பாருங்கள், பேசினா அங்கேயே போடலாம் அப்படின்னு சொன்னார். நானும் கற்பக முத்த நலையும் சார் பேசினேன், சரின்னு சொன்னார். நேராக கூப்பிட்டு சார்கிட்டே பேச வச்சேன், எப்படி பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக்கிட்டு அந்த ஸ்கிரிப்டை நான் வாங்கி கையில் வச்சுக்கிட்டேங்க.
பேசிட்டு இருக்கும்போது ரைட்டர்ஸ் யூனியன் எலெக்ஷன் சம்மந்தமாக நிறைய ஃபோன் கால்ஸு, நிறைய டென்ஷன் தாங்க முடியல அவரால். அப்புறம் அந்த கடைசி 3 நாள் கடைசி 3 நாள் வந்து அந்த எலெக்ஷனுக்காண்டியான வேலைகள் நடக்குது. அவர் நம்ம தெரியல. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் வேணாங்க, நான் வந்து நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி மணப்பாறைக்கு போகிறதுக்காண்டி வீட்டிலேருந்து கீழே இறங்கி வரேன். எங்கள் ஏரியா சுப்பையான்னு ஒருத்தர் இருக்கார், பெரிய செல்வந்தர், அவர் பீரோ கடை வச்சுருக்கிறாரு. அவர் என்னை கேட்டார், என்னென்ன இப்போ இல்லை பாக்கிங் வர மாட்டேங்கிறீங்க, அப்போல்லாம் வருவீங்களே கேட்டார். இல்லை வரணும் தம்பிங்கிறேன். திரும்ப உடம்பை பாருங்கண்ணே, கண்டிப்பாக நீ என்ன வேலை பார்த்தாலும் வாக்கிங் முக்கியம்னுட்டு என்ன 15 நிமிஷத்துக்கு அறிவுரை சொல்கிறாரு. வாக்கிங் முக்கியத்துவம் சொல்கிறாரு. சரி வரானே அப்படின்னு நானும் தலையாட்டிட்டு நான் போயிட்டேங்க. விழுப்புரம் போய் சுப்பையா தவறிட்டான்னு போன் வருது. அச்சோ, 15 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தவர். உடம்பு தான் முக்கியம், நேரம் ஒதுக்குங்க, வாக்கிங் முக்கியம்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ரொம்ப நேரம் சொல்கிறாரு, அதோடைய வலியுறுத்தி சொல்கிறாரு. நானும் தலையை வரணும்ண்ணே, எப்படி ஓடிட்டு இருக்கு, சரியாக வர முடியல அப்படிங்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேண்ணே, அதுக்கு நேரம் ஒதுக்குங்கண்ணே, உடம்பு முக்கியம்ண்ணே அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு விழுப்புரம் போகிறதுக்குள்ளே செய்தி வருது, சுப்பையா தவறிட்டான்னு. இது என்ன சொல்கிறீங்க? விதி எப்போ வேணாலும். நிறைய இடம் பார்க்குறேன். இப்போ தான் என்கிட்ட பேசிட்டு போனாருங்க, என்னங்க நம்பவே முடியல அப்படிம்பாங்க. அது மாதிரி இருந்துச்சு ஒளி, அதெல்லாம் இதனால காரணம் அதெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப நன்றி சார், பல தகவல்கள் எங்களுக்காக சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார். மிக்க நன்றி. உங்கள் சேனலுக்கு மிகுந்த நன்றி.